ஹலோ கைஸ் எவ்ரிபடி வெல்கம் டு எம்எஸ்டி டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வீடியோ நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. இனிமேல் ரெகுலரா இந்த மாதிரி வீடியோ தமிழ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். கொஞ்ச நாளாக சில விதமான பிரச்சனைகள் யூடியூப் சேனல், என்னோட வெப்சைட் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டாங்க. அதனால இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. யூடியூப் சேனலை நான் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் யூடியூப் நண்பர்களும் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜிங் செக்ஷன் தான். நீங்க சார்ஜிங் செக்ஷன்னா சாதாரணமா நார்மலா என்ன நினைப்பீங்க? சார்ஜிங் செக்ஷன் ஒரு ஆர்டர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணா ஆர்டர் சொல்யூஷன்ல கொடுத்துருக்கிற அந்த 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் செக் பண்ணா சார்ஜிங் செக்ஷன் ரெடி ஆயிடும், போனும் ரெடி ஆயிடும், கஸ்டமர்கிட்ட கொடுத்தலாம் நினைப்பீங்க. அந்த மேட்ருங்க இல்லவே இல்லைங்க, சுத்தமா இல்ல. சார்ஜிங் செக்ஷன் தான் இப்ப நான் அதை காமிக்கிற பாருங்க, இதுதான் சார்ஜிங் செக்ஷன். ஏ டு Z ஒரே ஒரு இடம், ஒரு பாயிண்ட் விடாம உங்களுக்கு இருக்குது சார்ஜிங் செக்ஷன். இதுதான். இந்த செக்ஷன்ல எதனா ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சார்ஜர் ஏறாது, மொபைல்ல கண்டிப்பா சார்ஜர் ஏறாது. இந்த செக்ஷன்ல எதனா ஒரு செக்ஷன்ல ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு போன் டெட். இந்த செக்ஷன்ல ஒரே ஒரு ரிஜிஸ்டர் நீங்க மிஸ் பண்ணா கூட சார்ஜர் ஏறாது, மொபைல் டெட் ஆயிடும், பேட்டரி லோகோ வந்து போகும், சார்ஜிங் ஏறாது. அதுக்கான செக்ஷன், அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுல நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க, எனக்கு இன்னும் செல்போன் சர்க்கியூட் பத்தி தெரியாது, நான் ஐசி ரீபேர் பண்றது இல்ல, ஐசி சேஞ்ச் பண்றது இல்ல சார், நான் இன்னும் கனெக்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்பீக்கர் மாத்திட்டு இருக்கேன், டிஸ்பிளே மட்டும் மாத்திட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து ஜாயின் ஆகலாம் எம்எஸ்டி டெக்னீஷியன்ல. இல்ல சார், நான் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டியூட்டுக்கு நான் போயிருக்கேன், நான் சிபி ரீபேர் பண்ணுவேன், பவர் ஐசி சேஞ்ச் பண்ணுவேன், எல்லாம் ஐசி சேஞ்ச் பண்ணுவேன், பட் ஆனா எனக்கு சர்க்கியூட் நாலேஜ் இல்ல, எனக்கு ஒரு ஒரு செக்ஷனை செக் பண்ண தெரியல, சுத்தமா ஸ்கீமேட்டிக் நாலேஜ் இல்ல, நான் ஒன்லி ஹார்ட்வேர் சொல்யூஷன் மட்டும் தான் நான் பார்த்து போன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், டைரக்டா சிபி ரீபால் பண்ணுவேன், டிசி ரீடிங் வச்சு நான் பார்த்து சிபி ரீபால் பண்ணுவேன், 6 போர்ட் சார்ஜிங் 6 போர்ட் வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணி ஏதோ ஒரு அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் ஆகிக்கலாம். ஏன்னா எல்லாமே டிசி ரீடிங் சப்ளம். டிசி ரீடிங்லாம் ஒரு சப்ப மேட்டருங்க. டிசி ரீடிங்லாம் உண்மையா சொல்லணும்னா, டிசி ரீடிங்கை வச்சு நீங்க ஐசி சேஞ்ச் பண்றீங்க இல்லைன்னா ரீபால் பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்னும் டெக்னீஷியனே ஆகலன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஏன்னா உங்க மைண்டுக்கு வேலை கொடுக்கணும், இருக்கிற சர்க்கியூட்டுக்கு வேலை கொடுக்கணும். சர்க்கியூட்ல எங்கன்னா ஒரு இடத்துல ஃபால்ட்னா நீங்க டிசி ரீடிங்னா, அது வந்து டிசி ரீடிங்ன்றது வந்து என்னன்னா, ஒரு பேட்டரி ஆம்பியர் கன்சியூம் என்ன பண்ணுது அப்படின்றத காமிக்குது, அவ்வளவுதான். அந்த பேட்டரி, அந்த அந்த டிஜிட்டல் பேட்டரி இருந்துச்சுன்னா பேட்டரியே காமிச்சிடும், அதுக்கு என்னது நம்மளுக்கு டிசி பவர் சப்ளை. இதுதான் உண்மை, சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போன ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் சரி, ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் ஆகிருங்க. எதுவுமே எனக்கு தெரியாது சார், நான் இப்பதான் பிகினர், இப்போதைக்கு நான் அந்த ஃபீல்டில் நான் வரணும் ஆசைப்படுறேன் அப்படின்றவங்க ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து ஜாயின் ஆயிடுங்க. கோர்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, மார்ச் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல ஜாயின் ஆக விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் ஆகிங்க. சரி வாங்க, நம்ம செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு செக்ஷனா தெளிவா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த செக்ஷனை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா சார்ஜிங் செக்ஷனை எங்கேயுமே நீங்க ரெடி பண்ண முடியாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப் நம்ம எடுத்துக்கலாம் சார்ஜிங் கனெக்டர். சார்ஜிங் கனெக்டர் எங்க இருந்து சார் வரும்? நல்லா புரிஞ்சுங்க. சார்ஜிங் கனெக்டர்ல B2B கனெக்டர் எப்படி சப்போர்ட்ல இருந்து வருதுங்களா, சப்போர்ட்ல இருந்து மெயின் போர்டு, ஓகேங்களா? சப்போர்ட்ல இருந்து மெயின் போர்டு வர அந்த B2Bனா போர்டு டு போர்டு அப்படின்ற இந்த கனெக்டர் தான், ஓகேங்களா? இதுதான் இப்ப சார்ஜிங் கனெக்டர். ஒன்லி வந்து சார்ஜிங் கனெக்டர் வேற சார்ஜிங் கனெக்டர் மட்டும் இதுல இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக் செக்ஷன் இருக்கும், ஸ்பீக்கர் செக்ஷன் இருக்கும், நெட்வொர்க் செக்ஷன் இருக்கும், வால்டேஜ் லெவல் இருக்கும், இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் இங்க மேட்டர் இல்ல. ஓகே, இப்ப சார்ஜிங் செக்ஷன் மட்டும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா விபஸ்னு ஒரு லைன் வருது, இல்லைன்னா வி சார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல டிசி பிளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பேர்ல எதனா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து கம்பெனியை பொறுத்து இருக்கு, ஸ்கீமேட்டிக்கை பொறுத்து இருக்கு, செக்ஷனை பொறுத்து இருக்கு. செக்ஷன்ன்றது ஒண்ணுதான், பேர் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இப்ப இந்த விபஸ் அண்டர்ஸ்கோர் யூஎஸ்பி அண்டர்ஸ்கோர் இன் பிளஸ் 5 வோல்டேஜஸ் ஃபர்ஸ்ட் 2 கெப்பாசிட்டருக்கு வருது. என்ன கொடுத்துருக்கோம்? கெப்பாசிட்டர் வேலைன்னா உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கெப்பாசிட்டருக்கு வந்திருக்கு. 2 கெப்பாசிட்டர்லயும் உங்களுக்கு பிளஸ் 5 வோல்டேஜஸ் இங்க வருது. பிளஸ் 5 வோல்டேஜஸ் ஏன் சார் வருது அப்படின்னா, ஏன்னா சார்ஜிங் எடுத்து பிளஸ் 5 வோல்டேஜ் வேணும். இப்ப 8 and 9 வோல்டேஜஸ் இப்ப ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சு. ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா
2 4 3 4 5 இப்படி போயிட்டு இருக்கு அம்பியரும் ஸ்பீடா. ஃபாஸ்ட் சார்ஜர் ஜஸ்ட் 15 நிமிஷத்துல வரதுலாம் உங்களுக்கு 9 வோல்ட் எடுக்கும், டபுள் பேட்டரி. அதெல்லாம் அந்த செக்ஷன்லாம் இன்னும் வர நான் உங்களுக்கு ஃப்ரீயா யூடியூப்லாம் அப்லோட் மியூஸா என்னால போட முடியாது. அப்ப இப்ப நான் கொடுக்குற விஷயம்லாம் ஃப்ரீயா கொடுக்குறேன், கண்டிப்பா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்புட் ஆகுது வால்டேஜஸ் எதெல்லாம் ஓவிபிஐசில. இப்போ ஓவிபிஐசில வந்த உடனே ஓவிபிஐசி அவுட்புட் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காதுங்க. இதுதாங்க விஷயமே. என்ன எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, ஓவிபிஐசிக்கு இங்க இன்புட் வந்த உடனே அவுட்புட் வால்டேஜஸ் +5 வால்டேஜஸ் இங்க வந்துடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை விட்டுருப்பாங்க. அந்த கதையெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா ஐயா சில சர்க்கியூட் சில போர்டு இதுல உள்ளார வந்து என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது தெரியாதவங்க தான் சொல்லலாம். இந்த ஓவிபிஐசிக்கு உள்ளார என்ன இருக்குன்னா டிரான்சிஸ்டர் அண்ட் மாஸ்பெட் தான் இருக்குமே, வேற எதுவுமே இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி பேசா ஒன்றும் இருக்காது. இல்லைன்னா சில சமயம் சிங்கிள் டயோடு கூட யூஸ் பண்ணிருப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்கு பேரலல்ல. இப்போ இங்க வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு வந்து கிரவுண்ட் இருக்கும், இங்க வந்து இனேபிள் அடுத்தது OVLO ஓவர். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு வால்டேஜ் டிவைடர் கொடுத்துருக்கோம். இது வந்து வால்டேஜ் டிவைடர்னு சொல்லுவோம். இது ரெஜிஸ்டர் R1 எடுத்துக்கங்க, இது R2 எடுத்துக்கங்க. இங்க வால்டேஜஸ் வந்து என்னது +5 வால்டேஜஸ், இது இன்புட் வால்டேஜஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும்னா வால்டேஜ் டிவைடர் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். வால்டேஜ் டிவைடர் பத்தி கரெக்டா தெரிஞ்சு இருந்து புரிதல் இருந்தா மட்டும்தான் இங்க அவுட்புட் எப்படி ஆகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அவுட்புட் உங்களுக்கு +5 வால்டேஜ்னு வருதுன்றாங்கல்ல, இந்த +5 வால்டேஜஸ் எப்படி வருதுன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது ஒண்ணு வந்து ஆட்டோ எனேபிள் ஆகி போயிடுச்சு. இப்போ வந்து கிரவுண்ட் எனேபிள் எதாகும் டிரான்சிஸ்டர் பொறுத்தளவுக்கு PNP டிரான்சிஸ்டர் இங்க ஆன் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லோ வால்டேஜஸ்ல ஆன் ஆகுது. அப்ப பி சேனல் மாஸ்பெட். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க, டிரான்சிஸ்டர் அண்ட் மாஸ்பெட் ரெண்டு கம்போனன்ட்ஸ் இதுக்குள்ளார இருக்கு. இதுதான் இங்க என்ன பண்ணுது, ப்ரொடெக்ஷன் பண்ணுது. இந்த 5 வால்டேஜஸ் முன்னாடி இருக்கிற சர்க்கியூட் எதனா வாட்டர் டேமேஜ் எதனா ஆயிடுச்சுன்னா முன்னாடி இருக்கிற சர்க்கியூட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அல்லது ஐசி டேமேஜ் ஆகாத அளவுக்கு இங்க என்ன பண்ணுது, ப்ரொடெக்ஷன் பண்ணுது. இப்ப வால்டேஜ் டிவைடர்ல இங்க என்ன வால்டேஜ் அவுட்புட் வரணும், இப்ப அது அவுட்புட் OVLOன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வால்டேஜஸ் வரணும். இந்த வால்டேஜஸ் வந்தாதான் இது ப்ராப்பரா உங்களுக்கு ஆன் ஆகிட்டு அவுட்புட்ல உங்களுக்கு வால்டேஜ் கொடுக்கும். இப்ப +5 வால்டேஜ் நீங்க இன்புட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் R1ல ரெஜிஸ்டர் என்ன கொடுத்துருக்காங்க, R3125ல 1 மெகா. 1 மெகானா 1000 கிலோ. இப்ப 1000 கிலோ ரெஜிஸ்டர் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, 130 கிலோ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன ரெஜிஸ்டர் சொல்லியிருக்கோம், R2 R1. இப்ப வால்டேஜ் டிவைடர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வால்டேஜ் டிவைடர் பத்தி தெரியாத பிகினர் ஸ்டூடெண்டா இருந்தா தெரிஞ்சுக்கிங்க. இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் ஓபன் பண்ணிவிட்டு இப்ப வால்டேஜ் டிவைடர் ஃபார்முலா நான் சொல்றேன், அந்த ஃபார்முலா நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே வால்டேஜ் டிவைடர் நீங்க கத்துக்கலாம். ரெஜிஸ்டர் தான் வால்டேஜ் டிவைடர்ன்றது சில பேருக்கு என்ன தெரியாம இருக்குது. சரிங்களா? இப்ப இங்க என்ன ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் நீங்க R22 Vin, ஐ மீன் Vinனா வால்டேஜஸ் பிளஸ் R2ல என்ன இருக்கு 130, Vinனா +5 வால்டேஜஸ். இப்ப 5 பெருக்கல் R2ல என்ன இருக்கு 130. அப்ப Vin பெருக்கல் R2. இந்த காம்பினிகேஷன்ல தான் சர்க்கியூட் லெவல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்துருக்க கீழே கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். மேல V இன்டூ பிளஸ் இது பெருக்கல் இந்த R2. ஓகேங்களா? இப்ப இது என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவலிட்டி பண்ணணும். அப்ப வந்து பாருங்க, 5 பெருக்கல் 130 ஈக்குவல் டு 650. அடுத்தது R1 டு R2 என்ன பண்ணணும், கூட்டல். R1 கூட்டல் R2. R1ல என்ன இருக்கு 1000 கிலோ கூட்டல் இது கூட்டல்பா, கூட்டல் R2ல என்ன இருக்கு 130 கிலோ. இதை இப்ப ஈக்குவலாட்டி பண்ணணும். அப்ப எவ்வளவு வருது 1130. ஓகேங்களா? இருந்தாலும் பண்ணிடலாம். 1000 கூட்டல் 130 ஈக்குவல் டு 1130. இப்ப இதை டிவைட் பை பண்ணணும். இதுதான் இங்க வந்து அவுட்புட் வால்டேஜஸ். புரிஞ்சுக்கணும், செக்ஷனை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கினா மட்டும்தான். ஏன்னா இப்ப இங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இங்க அவுட்புட் ஆகாது. ஆனா நம்ம ஆளுங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஓவிபிஐசி எடுத்துட்டு நேரம் இங்க ஜம்பர் அடிச்சிருங்க, போன் ரெடி ஆயிடும்.
அதுதான் உங்களோட கான்செப்ட். ஐயா ஓவிபிஐசி எடுத்துட்டு நம்ம ஜம்பர் அடிச்சலாம், எத்தனை நாள் ரெடி ஆகும்னு நினைக்கிறீங்க? சில போன்ல ஓவிபிஐசி எடுத்துட்டு நீங்க ஜம்பர் அடிச்சிட்டீங்கன்னா இங்க இருந்து ஒரு லைன் போகும் பவர் ஐசிக்கு. பவர் ஐசிக்கு போயிட்டு டிடெக்ட் பண்ணும் சார்ஜிங் ஏறுதா ஏறலையா, ஏறணுமா ஏறக்கூடாதுன்னு. இப்ப அந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த ஐசி எடுத்துட்டீங்கன்னா அங்க லைன் போகாதா, அப்பயும் உங்களுக்கு சார்ஜர் ஏறாது. இந்த மாதிரி சர்க்கிட்ல இன்னும் எஸ்எட்ரா தயாரிச்சுட்டே இருக்காங்க. சர்க்கிட் நாலேஜ் கண்டிப்பா அந்த அளவுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்தது இங்க என்ன பண்றோம், நம்ம டிவைட் பை பண்றோம். இப்ப டிவைட் பைனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 650 டிவைட் பை 1130 ஈக்குவல் டு 0.5 வால்டேஜஸ் இங்க அவுட்புட் வரும். எவ்வளவு வரும்? 0.5 வால்டேஜஸ். பாத்துங்க, 5 வால்டேஜ் இன்புட் ஆகணும் இடத்துல வால்டேஜ் டிவைட் ஆயிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது? 0.5 வால்டேஜஸ். ஓகேங்களா? இந்த வால்டேஜ் டிவைடரை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பா பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்ப இதுல பெருசு எது? ரெண்டுத்துல 1130, சின்னது எது? 650. 1130 ஃபர்ஸ்ட் மேல போட்டுருவாங்க ஐயா, 650 கீழே போட்டுருவாங்க. இதை வச்சு டிவைட் பண்றாங்க. இதை இப்படி டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும்ன்றத பாத்துக்கலாம் வாங்க. ஏன்னா தப்பு பண்ணா இங்க என்ன நடக்கும்ன்றது நான் சொல்றேன். சர்க்கிட் அப்படி எப்படி எப்படி வேலை செய்யும், எப்படி வேலை செய்யாதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்பவே தெளிவா புரிஞ்சுக்கிங்க. ஈக்குவல் டு இப்ப பாருங்க 1.7 வால்டேஜஸ் வருது. இப்ப 0. உங்களுக்கு என்ன ஆச்சு? 0.5 வந்த இடத்துல இப்ப 1.7 வால்டேஜஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்கிட் இப்ப நீங்க தப்பா வந்து செக் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, 1.7 வால்டேஜஸ் வரணும், ஆனா இங்க என்ன வருது? 0.5 வால்டேஜ் வருது. 0.5 வால்டேஜ் வரதுக்கு கரெக்ட். நீங்க வால்டேஜ் டிவைடர் தப்பா மாத்தி போட்டதால இங்க 1.7 வால்டேஜஸ் வருது. இப்ப இந்த சர்க்கிட் தப்புன்னு நினைச்சிட்டு நீங்க வேலை செய்வீங்க. எந்த ரெஜிஸ்டர் மாத்தலாம், R1 மாத்தலாம், R2 மாத்தலாம், ஐ மீன் 1 மெகா ரெஜிஸ்டர் மாத்துவீங்களா, 130 மெகா ரெஜிஸ்டர் மாத்துவீங்க. இந்த மாதிரி ரெஜிஸ்டர் மாத்தியோ அல்லது உடைச்சோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. போனு தான் கெட்டு போகுமே, போன் ரெடி ஆகாது எந்த காரணத்தை கொண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிட் நாலேஜ் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும், சர்க்கிட்டை பத்தி புரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன சார்? அடுத்த லைன் போலாம் வாங்க. இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது இதுக்கப்புறம் அவுட்புட் ஆகிற லைன். ஓகேங்களா? யூஎஸ்பி அண்டர்ஸ்கோர் விபஸ் அண்டர்ஸ்கோர் இன் பிளஸ் 5 வால்டேஜஸ். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்தது என்ன பேர்ல வந்துச்சு? நல்லா பேர் அடையாளத்துல இருந்து நம்ம பார்க்கணும். விபஸ்ன்னு வந்துச்சு. இப்ப என்ன வருது? யூஎஸ்பின்னு வருது. புரியுதுங்களா? ஒரே ஒரு ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன்ல இருந்து இங்க நம்மளுக்கு ஜம்ப் ஆகிறதுங்காட்டி நேம் இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு, பேரு மாறிடுச்சு. இப்ப பேர் மாறினால இங்க வால்டேஜ் மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. பிளஸ் 5 வால்டேஜஸ் தான் இங்க வரும். இந்த கெப்பாசிட்டர் நீங்க செக் பண்றீங்கன்னா பிளஸ் 5 வால்டேஜஸ் தான் இங்க வருமே. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டியது அடுத்தது என்ன செக்ஷன் சார்? இதுக்கப்புறம் போறது ஐசிக்கு. என்ன ஐசிக்குன்னா உங்களுக்கு MT6360 ஐசிக்கு வருது. இதை PMICன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா பவர் ஐசியாவும் வேலை செய்யுது. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வால்டேஜஸ் வந்து இங்க ஜென்ரேட் ஆனாதான் போனே ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. தெரியுங்களா? அந்த அளவுக்கு இது வேலை செய்யுது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, வெறும் சார்ஜிங் செக்ஷன் மட்டும் தான் வேலை செய்யுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதுல இருந்து இன்னும் 4 வால்டேஜஸ் ஜென்ரேட் ஆகணும். அந்த 4 வால்டேஜ் ஜென்ரேட் ஆனாதான் போனே ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. இதுவும் உண்மைதான். அதெல்லாம் பூட் சீக்வன்ஸ் கிளாஸ் நீங்க எங்கன்னா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி விடுங்க அதை பத்தி. இப்ப இங்க உங்களுக்கு என்ன வேணும்? பிளஸ் 5 வால்டேஜ். இந்த கெப்பாசிட்டியில செக் பண்றீங்க, பிளஸ் 5 வால்டேஜ் வரணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க, ஒரு பால்ஸ்ல PDV பஸ் அப்படின்னு இருக்கு. இதுலயும் உங்களுக்கு பிளஸ் 5 வால்டேஜ் வரணும். இந்த வால்டேஜ் எதனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து டிராப் ஆயிடும். ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா டீசால்டரிங் ஆயிடும், இல்லை தீஞ்சு போயிடும். அப்படி தீஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஏற லோகோ வந்து போகும், இல்லைன்னா வரும், போன் சார்ஜ் ஏறாது. இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஐசி எடுத்து நீங்க பார்க்கணும், கீழே பால்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா அந்த போன் ரெடி ஆகாது. ஓகேங்களா? இப்ப இதுக்கப்புறம் அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது எந்த செக்ஷன் சார்? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் அடுத்தது MID. இப்ப MID லைனுக்கு நம்ம வந்துட்டோம் ஐயா. இப்ப MID லைன் என்ன சார்? MID லைன் எப்படி வேலை செய்யுது? இப்ப பாருங்க, சார்ஜிங் செக்ஷன்ல இது வந்து MID லைன்ல உங்களுக்கு ஆடியோ சொல்யூஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆடியோ சொல்யூஷன்ல ஏன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் செக் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, சும்மா ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போனா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்ப MID லைன்ல என்ன வால்டேஜ் வரும் உங்களுக்கு? இங்க பிளஸ் 5 வால்டேஜஸ் வரும். இந்த பிளஸ் 5 வால்டேஜ் வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இங்க வரணும். இங்க பிளஸ் 5 வால்டேஜஸ் வரல சார், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணுங்க, ஷார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு. கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு செக் பண்ணுங்க. கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா அங்க உடச்சு விடக்கூடாது. ஏன்னா அதிகபட்சமான பேர் சொல்லியிருப்பாங்க கெப்பாசிட்டர் உடச்சு விடுங்க,
சரியாயிடும், ஒண்ணு தப்பு இல்லை அப்படின்னு. தப்பு தவறி நீங்க இது உடச்சிங்கன்னா இது எவ்வளவு ஃபேரட்ல இருக்கு, எவ்வளவு மைக்ரோ ஃபேரட்ல இருக்கா, நேனோ ஃபேரட்ல இருக்கா, பீக்கோ ஃபேரட்ல இருக்கா, இதெல்லாம் பார்த்து இங்க கெப்பாசிட்டர் வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க உடச்சி கடாச்சிட்டு நீங்க போனை ஆன் பண்ணி கையில கொடுத்துருவீங்க, திருப்பி 2-3 மாசத்துல எட்டுன்னு வருவாங்க, ரெண்டா சார்ஜிங் ரிலேட் ப்ராப்ளம், ஐசி சேஞ்ச் பண்றீங்க, அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை எட்டுன்னு வருவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால சிங்கிள் கெப்பாசிட்டர் இருந்தால் அதை கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய செக்ஷன் எது சார்? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுறது சார்ஜ் ஐஎல்எம் அப்படின்ற ஒரு சிங்கிள் ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த சிங்கிள் ரிஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க செக் பண்ணணும். 10 கிலோ இருக்கலாம், 100 கிலோ இருக்கலாம், எத்தனை கிலோ இருக்குதோ அத்தனை கிலோ பார்க்கலாம். வெறும் 68 ஓம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்க ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த சிங்கிள் ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா என்ட்ரி பண்ணி விடும் சார்ஜரை. ஓகேங்களா? இந்த ரெஜிஸ்டர் கண்டிப்பா செக் பண்ணணும். இது ஏன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இதோட வேல்யூ கெட்டு போச்சு அல்லது இது ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சுனாலும் சார்ஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்றோம் V6னா V6ன்னு சொல்லலாம், VPN சொல்லுவாங்க, VPH லைன் பவர்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கு. சரிங்களா? பிளஸ் V+ கூட வந்து மோட்டரோலா போன்ல இருக்கு. இந்த மாதிரி சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நேமும் சேஞ்ச் ஆகும். இதுல V6 வால்டேஜ் சிஸ்டம் வால்டேஜஸ்ன்றது தான் அந்த V6. ஓகேங்களா? இப்ப இதுல நீங்க வந்து என்ன பண்றீங்க, பூட் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கு. பூட் கெப்பாசிட்டர்ல ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 9 வால்டேஜ் வரணும். இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து VPH லைன்ல 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரணும். டயோடு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுல 250ல இருந்து 450 ஒரு டயோடு வேல்யூ வரும். இந்த டயோடு வேல்யூ ஏன் சார் கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகுதுன்னா இங்க யூஸ் பண்ணிருக்க பேரல் யூஸ் பண்ணிருக்க டயோட இங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டயோடு வந்து பாத்தீங்கன்னா உடச்சு விட்டுருங்க, அதீங்க ரிட்டன் இங்க டயோடு வைங்க. காரணம் இருக்குது. லைட் ஐசி செக்ஷன் நீ போனீங்கன்னா இந்த டயோட ஒர்க் என்னன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு டீட்டெயில் இருக்கு இந்த டயோடு ஏன் யூஸ் பண்றாங்க, அதனால யூஸ் பண்றாங்க, இது என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுது அப்படின்னு. இது கொஞ்சம் இந்த டயோடு இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி எதனா ஆச்சுன்னா டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஐசி தான் போயிடும். இந்த ஐசி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அதுக்கான காரணம் என்னன்னா லைட் ஐசி தான் அது காரணம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, போக போக நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்குது என்ன செக்ஷன் சார்? இதுக்கப்புறம் நம்மளோட PM MT6365 ஐசி வந்துருச்சு. இந்த ஐசிக்கு உங்களுக்கு ஒரு வால்டேஜ் வரும் V6 சென்ஸ்னு. அது ஒண்ணும் இல்லை, நம்ம V6 லைன் தான். இதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம் பேட்டரி கனெக்டர். இப்போ பேட்டரி கனெக்டர்ல வந்து காமனா நீங்க என்னென்ன செக் பண்ணுவீங்க, VPR லைன்னா இல்லைன்னா வரும் உங்களுக்கு 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்களை பொறுத்தளவுக்கு. இதுல இருந்து இன்னும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க பேட்டரி கனெக்டர்ல. ஏன்னா இது ஃபுல்லா இங்க ஆயிடுச்சுன்னா இந்த VPR கனெக்ட் அண்ட் V சென்சிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் சார்ஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். போன் ஆன் ஆகும். போன் ஆன் ஆகாதுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. ஆனா ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா போன் என்ன ஆகிடும், டெட் ஆயிடும். ஏன்னா போன் இங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா இங்க VPR லைனும் உங்களுக்கு என்ன ஆகும், ஷார்ட் ஆகும். அதனால ஷார்ட் சர்க்யூட்ல இந்த லைன் ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா, வாட்டர் டேமேஜ் ஆகி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சார்ஜிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில மெசேஜஸும் இங்க வரும். இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் CC1 CC2 செக் பண்றோம். CC1 CC2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க 1K ரிஜிஸ்டர்ல இருந்து 0 ஓம் ரிஜிஸ்டர் வரைக்கும். இதுவும் அதேதான் 1K ரிஜிஸ்டர்ல இருந்து 0 ஓம் ரிஜிஸ்டர் வரைக்கும். வால்டேஜஸ் லெவல் நீங்க செக் பண்றீங்கன்னா 0.6ல இருந்து 3.0 ஒரு வால்டேஜஸ் வரணும். டயோடு வேல்யூ நீங்க செக் பண்றீங்கன்னா 350 சம்திங் டயோடு வேல்யூ வரும். இதெல்லாம் நீங்க செக் பண்ணணுங்க. இப்ப இதுக்கு வேற ஆகும்னா இப்ப என்ன வந்துருச்சுன்னா இதுக்கு ஒரு கிட் வந்துருச்சுன்னா கிட்ட வேற வாங்கி வச்சுக்கிறாங்கப்பா. இந்த மாதிரி வெரி டூல்ஸ் வாங்கி 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 நம்ம மைண்டுக்கு வேலை எல்லாமே பண்றாங்க பழுது. ஆகும்னா பாருங்க இந்த டூல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அந்த டூல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் எந்த எதுக்கு நம்ம டெக்னீஷியனா இருக்கும்? டூல்ஸ் எல்லாமே டூல்ஸ் ஆச்சுன்னா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஈஸியா வேலை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க, டூல்ஸ் எல்லா வேலையுமே செய்யவே செய்யாது. டூல்ஸ் வேணா MID லைன் செக் பண்ண சொல்லுங்க, டூல்ஸ் வேணா அந்த சிங்கிள் ரிஜிஸ்டர் செக் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயம். இதே இந்த டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சார்ஜிங் ரிலேட்டட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குல்ல, நீங்க ஆல்மோஸ்ட் ஈஸியா அந்த டூல்ஸ் நீங்க வந்து 700 800 கொடுத்தவங்க சாதாரணமா 30 ரூபாயில நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்களா, யோசிச்சு பாருங்க எப்படின்னு. ஒண்ணும் இல்ல, சார்ஜர் இருக்கு பாத்தீங்களா, ஒயர் எடுத்துருங்க. சார்ஜிங் C டைப் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, C டைப் உள்ளார கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. வெளியே இருக்கிற ஒயர் மட்டும் வெளியே விட்டு C வச்சிருங்க. அதுல பட்ஜெட் ரேஞ்ச் வச்சு செக் பண்ணுங்க, அதுலயே தெரிஞ்சிடும். 30 ரூபா சார்ஜ்லயே தெரிஞ்சிடும் எது ஷார்ட் இருக்கு ஷார்ட் இல்லைன்னு. இது வந்து அந்த மிஷின் வந்து காமிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசமே. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு இன்னும் புரியாதுதான். அடுத்தது இதுக்கப்புறம் இங்க ஒரு லைன் வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லைன்ப்பா.
பேட் ஐடென்டிஃபை. பேட்டரி ஐடென்டிஃபை பண்றதுக்கு இங்க ஒரு லைன் வருது பாருங்க. இதுல வந்து ஒரு வால்டேஜ் வரும். என்ன வால்டேஜ் வரும்? 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரும். எதுக்கு போகும்னா பவர் ஐசிக்கு போகும். அடுத்தது பிஎம்ஐசிக்கு வரும். 2 ஐசிக்குமே இந்த லைன் போகும். இது ரெண்டுல எதனா ஒன்று ஓப்பன் சர்க்கிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு போன் டெட் ஆகாது. ஆனா போன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்ஜர் ஏறாது. இதுக்கப்புறம் சார்ஜிங் கரண்ட் சென்ஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து எஸ் இஸ் பாசிட்டிவ், சிஎஸ் நெகட்டிவ், ஐ மீன் சிஎஸ் பாசிட்டிவ், சிஎஸ் நெகட்டிவ், இதுதான் நீங்க செக் பண்றீங்க. இது எது கூட சார் இது கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா கிரவுண்ட் கூட எந்த விதமான வால்டேஜஸும் வராது. ஆனா இதே செக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? விபேட் லைன் கனெக்ட் ஆயிருந்தா 3.7ல இருந்து 4.2 வால்டேஜ் கண்டிப்பா செக் பண்ணலாம். ஆக மொத்தம் இது என்ன ஒரு வேலை செய்யுது? சென்ஸ் பண்றதா கரண்ட் சென்ஸ் ரெஜிஸ்டர், இது சென்ஸ் பண்றதா அதோட வேலையே. ஒன்லி 10 ohms ரெஜிஸ்டர். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைன் வருதுங்கம்மா, பேட் தெர்மல் லைன். பேட் தெர்மல் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட் தெர்மல் லைன் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எதனா மெசேஜஸ் உங்களுக்கு வரலாம் டிஸ்பிளேல. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னும். இப்ப டிஸ்பிளேல எதனா மெசேஜஸ் வந்துச்சுன்னா நீங்க அடுத்து என்ன நம்ம செக் பண்ணணும். இப்போ பேட் தெர்மல் லைனை பொறுத்த அளவுக்கு என்ன, உங்களுக்கு வால்டேஜஸ் எங்க வரும்? பேட்டரி நீங்க போட்டு இருந்தீங்கன்னா வால்டேஜஸ் வரும், இல்லைன்னா வராது. நல்லா புரிஞ்சுங்க. வால்டேஜஸ் எங்க வரும்? இங்க ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டருக்கு இந்த சைடு வரும். 2.8 வால்டேஜஸ் வரும். இங்க என்ன ஆகும்? வால்டேஜ் டிவைடர் ஆகும். இங்க ஒரு ரெஜிஸ்டர் பேட்டரிக்குள்ளார யூஸ் பண்ணிருப்பாங்க, என்டிசி. இது 10 கிலோவா இருக்கலாம், இல்லைன்னா 100 கிலோவா கூட இருக்கலாம். எத்தனை கிலோவுக்கு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வால்டேஜ் டிவைடர் பண்ணணும். இங்க வால்டேஜ் டிவைடர் நீங்க பண்ணா இங்க 1K ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. 0.7ல இருந்து 1.2 வரைக்கும் உங்களுக்கு வால்டேஜ் வந்துச்சுன்னா எந்த மெசேஜஸுமே வராது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. போன் கரெக்டா ஒர்க் ஆகும், ப்ராப்பரா ஒர்க் ஆகும், எந்த டென்ஷனுமே இல்லை. ஆனா இந்த மெசேஜஸ் எனக்கு வரல, இந்த மெசேஜஸ் எனக்கு வரவே இல்லை அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது கண்டிப்பா கொடுக்கும். ப்ராப்ளம் டெம்பரேச்சர் எரர், லோ ஹை, இந்த மாதிரி எதனா ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். இல்லை கான்ட்ராக்டிவ் சர்வீஸ் சென்டர் நாட் டிடெக்ட் டிஸ்சார்ஜஸ், நாட் சப்போர்ட்டட் டிஸ்சார்ஜஸ், இந்த மாதிரி எதனா ஒரு மெசேஜஸ் சாஃப்ட்வேர் மூலியமா உங்களுக்கு இன்ட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட் ஐடி. பேட் ஐடி ரொம்ப முக்கியமா சிபிக்கு போகுது இந்த லைன். பேட் ஐடி லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு 1.8 வால்டேஜஸ் வரும். எங்கிருந்து வரும்? பவர் ஐஸ்ல இருந்து. எங்கிருந்து வரும்? பவர் ஐஸ்ல இருந்து. இங்க 100 கிலோ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு 1 கிலோ ரெஜிஸ்டர். இங்க வந்து ஒரு வால்டேஜ் 0.7ல இருந்து உங்களுக்கு இங்க 1.0 வரைக்கும் ஒரு வால்டேஜஸ் வரும். இதுலயும் உள்ளார இன்டர்னலா வந்து ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு 67 கிலோ இருக்கலாம், நான் பார்த்ததுல 25 கிலோ கூட இருக்கலாம். நம்ம செக் பண்ணாதான் தெரியுமே. செக் பண்ணாம குத்து மதிப்பா இவ்வளவுதான் கன்ஃபார்மா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. செக் பண்ணணும். இது ஈஸியா செக் பண்ணிடலாம். எப்படின்னா கிரவுண்டு கூட, நம்ம கிரவுண்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரவுண்டு கூட வச்சுட்டு இதோட பின் அவுட்ல நீங்க 2 பின்ல எதனா ஒரு பின் வச்சீங்கன்னா, எந்த ஐடியில என்ன அதில் வச்சீங்கன்னா அதோட வேல்யூ காமிக்கும். கிலோ ஓம்ஸ்ல நீங்க செக் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு மல்டிமீட்டர் வச்சீங்கன்னா அது எத்தனை கிலோ ரெஜிஸ்டர் உள்ளார இருக்கு அப்படின்றத காமிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வால்டேஜ் டிவைடர் ஆயிட்டு போகுதான்றத நம்ம பார்க்கலாம். 1.8 வால்டேஜ் இன்புட். இது வந்து பாத்தீங்கன்னா R1ன்னு எடுத்துக்கங்க, அது R2ன்னு எடுத்துக்கங்க. இப்ப என்ன பண்ணணும்? வால்டேஜ் டிவைடர் பண்ணி அவுட்புட்ல என்ன வால்டேஜ் வருதுன்றத செக் பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க சார்ஜிங் செக்ஷன்ல. அனாவசியமா என்ன பண்றாங்க, ஒரே ஒரு செக்ஷனை செக் பண்ணிட்டு சார்ஜிங் செக்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. சில பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னா வச்சுக்கலாம், இங்க உங்களுக்கு விபிஹெச் லைன் வந்து பாத்தீங்கன்னா விபிஹெச்னே போட்டுறேன் நானு, விபிஹெச் அண்டர்ஸ்கோர் பவர். இந்த லைன் உங்களுக்கு அவுட்புட் ஆயிடுச்சுன்னா சார்ஜிங் ஏசி நல்லா இருக்குதான். யாரு இந்த மாதிரி புத்திசாலின்னு எனக்கு தெரியல, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, யார் சொன்னாங்கன்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது விபிஹெச் லைன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டிசி டு டிசி ஐசி வந்து கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு விபிஹெச் லைன் வால்டேஜ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகும். அதே மாதிரி விபஸ் சார்ஜிங் நீங்க கனெக்ட் பண்ணாலும் விபேடுக்கு இன்டர்னலா உங்களுக்கு பேட் ஐடி லைன், பேட் தெர்மல் லைன் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும்போது பேட் ஐடி மூலியமா ஒரு இண்டிகேஷன் எதுக்கு போகுது, சிபிக்கு அல்லது பவர் ஏசிக்கு போகும். அது மூலியமா உங்களுக்கு ரெண்டாவது என்ன ஆகும், சார்ஜர் இங்க ஏறும். இங்க ரிவர்ஸ் பை உள்ளார மாஸ்பெட் இருக்கும். ரிவர்ஸ் பை மாஸ்பெட் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பைல ஒர்க் ஆகும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூட் கெப்பாசிட்டர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சிங் ஆகும். சுவிட்சிங் ஆயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா லோடுல போற வால்டேஜ் 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் போறது போய்கிட்டே இருக்கும். அகைன் நம்மளுக்கு பேட்டரி சார்ஜர் ஏறதும் ஏறிக்கிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்டே, இதுதான் உண்மையும் கூட. இப்ப இவ்வளவு செக்ஷன் நம்ம வந்து செக் பண்றது இருக்கு சார்ஜிங் செக்ஷன்ல. பட் ஆனா இவ்வளவு செக்ஷன் இருக்கும் போது சாதாரண இப்ப நம்ம ஆர்டர் செலக்ஷன் போய் பார்க்கலாமே, பாருங்களா. இப்ப இவ்வளவு செக்ஷன் இருக்குல்ல, நம்ம ஆர்டர் செலக்ஷன் இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஆர்டர் செலக்ஷன் பாருங்க, நம்ம ஐயா எதுவுமே சொல்லல.
நம்ம உரைநடையார் என்ன சொல்றாருன்னா டிஎம்டிபி டாட்டா பிளஸ் மைனஸ் செக் பண்ணுங்க போதும். ஃபர்ஸ்ட் C1 C2 செக் பண்ணுங்க போதும். பேட் தெர்மல் பேட் ஐடி லைன் செக் பண்ணுங்க போதும். விபஸ் லைன் செக் பண்ணுங்க போதும். விபிஎல் லைன் செக் பண்ணுங்க போதும். அப்புறம் சென்ஸ் லைன் யார் செக் பண்றது? எம்ஐடி லைன் யார் செக் பண்றது? சிங்கிள் ரெஜிஸ்டர் யார் செக் பண்றது? போர்ட் கெப்பாசிட்டர் யார் செக் பண்றது? இதுல விஏ விஆர்பின்னு ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் யார் செக் பண்றதுன்னு எக்ஸெட்ரா இன்னும் செக்ஷன் போயிட்டே இருக்கும். போக 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 இனேபிள் லைன் யார் செக் பண்றது? ஓவிபிஐசி யார் செக் பண்றது? ஓவிபிஐசியில் இருக்கிற வால்டேஜ் டிவைடரை யார் செக் பண்றது? இந்த மாதிரி செக் பண்றதுக்கு விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்கு. இன்னமும் நீங்க ஆடியோ சொல்யூஷனை பார்த்து 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 இன்னும் நீங்க இப்படியே இருக்கீங்க. நீங்க ஆடியோ சொல்யூஷன்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கை கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு யூடியூப்ல பார்த்து போன் ரெடி ஆயிடுனா ஐயா யூடியூப்ல பார்த்து போன் உங்க போன் ரெடி ஆகாது. ஏன்னா யூடியூப்ல சேனல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க செக் பண்ணிட்டு அந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கிறத பார்த்துட்டு சில பேர் போடுவாங்கப்பா. எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். சில பேர் ப்ராப்ளம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அதை ரெடி பண்ற அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சில பேர் ரெடி பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சு அதே லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி ப்ராப்ளம் இப்படி நான் இந்த கேஸ் வந்து அட்டன் பண்ணி இப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சில பேர் ஜென்வனா ஓப்பன் பண்ணி போன் நேச்சுரலா ஓப்பன் பண்ணி நேச்சுரலா ரெடி பண்றவங்க இருக்காங்க. சில பேர் போன் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு எங்க ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் அப்படின்னு அதுவும் ஜென்வனிட்டி தான். அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி யூடியூபர் எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப என்ன மாதிரி வீடியோ ஐசி எல்லாம் இது வரைக்கும் ரீபால் பண்ணாம, ஏன்னா ஐசி ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு ரீபால் பண்ணி கத்துக்கிறாங்க. எல்லாருமே நம்ம கிட்ட வரது அதிகபட்சமா வர ஸ்டூடெண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு போனவங்க தான் வருவாங்க. ரொம்ப ரேரு இன்ஸ்டியூட்டுக்கு போகாத ஸ்டூடெண்ட். ஆஃப்லைன்னா இன்ஸ்டியூட் போகாது. அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலா A to Z ப்ராக்டிக்கலா ஐசி ரீபால் பண்றது வந்து போறது வந்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க அதுல இருந்து வந்தாதான் அது கரெக்டா இருக்கும். ஆல்ரெடி இன்ஸ்டியூட் போனாங்க அட்லீஸ்ட் அதனாச்சும் அங்க கத்துக்கிட்டு வருவாங்க. எதுவுமே கத்துக்கிட்டு வரலன்னு நம்ம சொல்ல முடியாது. எதுவுமே தெரியாம போகும்போது எதனா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு தான் வருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்போ நான் சொல்றது என்னன்னா எனக்கு ஐசி ரீபால் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும் சார். எல்லாரையும் நான் செக் பண்றேன், எல்லா ஐசி நான் ரீபால் பண்றேன் மாத்திரேன். ஆனா எனக்கு சர்க்யூட் நாலேஜோ அல்லது கம்பனன்ஸோ எதுவுமே வந்து எந்த ஐசி எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்க ஆன்லைன் கோர்ஸ் எங்ககிட்ட ஜாயின் ஆகிக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் சுத்தமா. நான் இப்பதான் பிகினர், இந்த ஃபீல்டுக்கு இப்பதான் நான் புதுசா வந்திருக்கேன். எனக்கு ஒன்லி சிசி கனெக்டர் மாத்துவேன், ஸ்பீக்கர் மாத்துவேன், மைக் மாத்துவேன், டிஸ்பிளே மாத்துவேன், பேட்டரி மாத்துவேன், பேனல் மாத்துவோம். இது மட்டும் தான் எனக்கு மாத்த தெரியும். ஐசி லெவல் சிப் லெவல் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க ஆஃப்லைன் கோர்ஸ்க்கு வரலாம். கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதோட பெஸ்ட்டான ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன். அதுல மீட் பண்ணலாம். கூட வந்து ஸ்கிமேட்டிக் அண்ட் பிட் மேப் இது எல்லாத்தையும் கலந்து கட்டி கொண்டு வரேன். அதுல மீட் பண்ணலாம். பை பாய்.